ஹலோ, வணக்கம், நமஸ்காரம், குட் மார்னிங். நம்ம போன கிளாஸ்ல எலக்ட்ரிசிட்டி, ஆக்சுவலாக எலக்ட்ரிக் கரண்ட் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம பேசிக்கலி எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். அதை தவிர நம்ம ஆக்சுவலா ப்ராக்டிகலுக்கு போகிறதுக்கு தேவையான சில ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆக்சுவலா பார்த்தோம்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுமே எலக்ட்ரான் ஃப்ளோ தான். எலக்ட்ரிசிட்டிலையும் எலக்ட்ரான் ஃப்ளோ தான், எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரான் ஃப்ளோ. ரெண்டுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வித்தியாசம் பார்க்கலாம். ஒண்ணு பவர் வெர்சஸ் சிக்னல். அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது இன்னொன்று இருக்கு, ஏசி அண்ட் டிசி. ரெண்டு விதமான கரண்ட் இருக்கு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு முதல்ல நாம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்ப டைரக்ட் கரண்ட் நாம பார்த்துட்டு இருக்கோம். பேட்டரியில எல்லாமே டைரக்ட் கரண்ட், ஒரு பாசிட்டிவ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் இருக்கு. எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகும், கரண்ட் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் பார்த்து ஃப்ளோ ஆகும். குறுக்க இருக்கிற ஏதோ ஒரு லோடு, பல்ப், மோட்டார், ஹீட்டர், எதுவாக குறுக்க இருக்கிற ஏதோ ஒரு லோட ஆப்ரேட் ஆகும். This is direct current, unidirectional. ஒரே டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்ப இந்த பேட்டரியில எலக்ட்ரான்ஸ் மைனஸ்ல இருந்து பிளஸ் பார்த்து போகுது, நடுவில் பல்ப் எரியுது. அதுக்கு பக்கத்துல அந்த மேப் பார்த்தோம்னா அந்த வோல்டேஜ் பிளஸ்ல இருக்கு, அது சேஞ்ச் ஆகாம ஒரே வோல்டேஜ்லயே இருக்கு. இது நம்ம கிராஃப் ஷீட் மாதிரி வச்சுக்கலாம். அந்த கிராஃப் ஷீட்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆக்சிஸ்ல டைம், இன்னொரு ஆக்சிஸ்ல வோல்டேஜ். டைம் எத்தனையா இருந்தாலும் வோல்டேஜ் அதே தான் இருக்கு. டைரக்ட் கரண்ட்னா வோல்டேஜ் இஸ் த சேம். இந்த சர்க்யூட்டுக்கு பிளஸ் வோல்ட், இந்த நார்மல் பேட்டரிக்கு 1.2 அல்லது 1.5 வோல்ட்ஸ் பேட்டரி. இந்த நெகட்டிவ் டெர்மினல் நம்ம யூசுவலா ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவோம் 0 வோல்ட். அப்ப அந்த பாசிட்டிவ் டெர்மினல், பல்புக்கு போற பாசிட்டிவ் டெர்மினல் பார்த்தோம்னா தட் வில் பி 1.5 வோல்ட் பிளஸ் 1.5 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே நாம பேட்டரி திருப்பி வச்சோம்னா இப்போ மைனஸ்ல இருந்து பிளஸ் பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ளோ ஆகும். பட் அந்த பிளஸ் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டோம்னா அந்த மைனஸ் இருக்கிறது it is at a potential of minus 1.5 volt. இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா நார்மலா புரியறது தான். மைனஸ்ல இருந்து பிளஸ் பிளஸ் 1.5 வோல்ட், பிளஸ்ல இருந்து மைனஸ் மைனஸ் 1.5 வோல்ட். இது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். இது சேஞ்சே ஆகாது. திஸ் இஸ் கால்ட் டைரக்ட் கரண்ட். டைரக்ட் கரண்ட் எத்தனை வோல்டேஜ்ல வேணாலும் இருக்கலாம். இந்த பேட்டரி இப்ப 1.5 வோல்ட் பேட்டரி, கார் பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி, வேற இன்வெர்டருக்கு 48 வோல்ட் பேட்டரி கூட வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய வோல்டேஜஸ் இருக்கும். தட் இஸ் டிஃபரண்ட் திங். பட் அது எல்லாமே டைரக்ட் கரண்ட் தான். அதை தவிர முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங்னா என்னது? மாத்தி மாத்தி வர்றது. ஒரு ரெஃபரன்ஸ்ல இருந்து முதல்ல இன்னொரு பாயிண்ட் முதல்ல பிளஸ் வோல்டேஜுக்கு போகும், கொஞ்ச நேரம் கழிச்சு மைனஸ் வோல்டேஜுக்கு போகும், பிளஸ் வோல்டேஜுக்கு போகும், மைனஸ் வோல்டேஜுக்கு போகும். அதாவது ஒரே டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. கரண்ட் முதல்ல ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும், அப்புறம் இன்னொரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும், திருப்பி இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். டைரக்ஷன் மாறி மாறி வராது. இல்ல நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னாலே கரண்ட் வர டைரக்ஷன் ஆரோ மார்க்ல போட்டிருக்கேன். பிளஸ் எலக்ட்ரான் உங்களுக்கு மைனஸ்ல காமிக்கிறது. ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிறப்ப பல்ப் எரியுது, அதுக்கப்புறம் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆறது, அப்பவும் பல்ப் எரியுது. அது ரெண்டுத்துக்கும் நடுவுல there will be one particular point which has 0 வோல்ட். ஏன்னா பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போறப்ப நடுவுல 0 தாண்டி தான் மைனஸ்க்கு போகும். சோ பிளஸ் வோல்ட் மைனஸ் வோல்ட், பிளஸ் வோல்ட் மைனஸ் வோல்ட், பிளஸ் வோல்ட் மைனஸ் வோல்ட்னா ஆக்சுவலா we are like இது 0 வோல்ட் அப்படின்னு வச்சிருப்போம். என்ன இப்ப நாம இந்த ஏரியாவை நாம நியூட்ரல் அல்லது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏரியா இது, அதாவது ஏறி ஏறி இறங்குறது. இப்ப நாம இந்த அனிமேஷன்ல பார்த்தோம்னா அது 0 ஆகிற டயத்துல மட்டும் பல்ப் ஆஃப் ஆகும், அது பிளஸ்ஸா இருக்கிறப்பவோ மைனஸா இருக்கிறப்பவோ பல்ப் ஆன்ல இருக்கும். பிகாஸ் இந்த பல்ப் எந்த பல்ப்ல எந்த டைரக்ஷன் கிடையாது, ஏதோ ஒரு பக்கம் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆச்சுனாலே பல்ப் எரிய ஆரம்பிக்கும். இது நார்மல் பல்ப். வேற ஒரு டைரக்ஷன்ல மட்டும் எரியற மாதிரி எல்இடிஸ் எல்லாம் இருக்கு. அதை நாம அடுத்து பார்க்கலாம். பட் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு ரெண்டு டைரக்ஷன்லயும் கரண்ட் மாத்தி மாத்தி ஃப்ளோ ஆகுது, பல்ப் எரியுது, நடுவில் பிளிக்கர் ஆகி எரியுது. இதையே நாம ஃபாஸ்டா சேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. பல்ப் இந்த பிளிக்கர் ஆகிறது தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது இப்பவும் பல்ப் பிளிக்கர் ஆகிட்டு தான் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா பிளிக்கர் ஆகிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. தட் இஸ் பிகாஸ் த பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் என்னது நீங்க படிச்சிருக்கீங்க. இல்லாட்டியும் நம்ம கண்ணுல ஏதோ ஒண்ணு பார்த்தோம்னா அந்த இமேஜ் நம்ம கண்ணுக்குள்ள எத்தனை நேரம் இருக்கும், ஒரு ஃபிகர், ஒரு ரொம்ப மைக்ரோ செகண்ட் மட்டும் வந்துட்டு போயிட்டாலும் கூட உடனே போகாது. நம்ம கண்ணுல கொஞ்ச நேரம் வரைக்கும் அது கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மறையும். பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். நம்ம கண்ணுல ஏதோ ஒண்ணு பார்த்தோம்னா அடுத்த 1/25 செகண்டுக்கு அந்த பாக்குற இரு கண்ணிலேயே இருக்கும். இப்ப இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் பாக்குறோம், அதெல்லாம் என்னது? ஆக்சுவலா அது நிறைய ஸ்டில் இமேஜஸ் அடுத்தடுத்து சீக்வன்ஸ்ல வர்றது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டில் இமேஜ், கொஞ்சம் அடுத்து இன்னொரு ஸ்டில் இமேஜ், இன்னொரு ஸ்டில் இமேஜ், அதெல்லாம் வேகமா தள்ளிட்டே போயிட்டு இருந்ததுன்னா கண்டினியூஸா வர்ற மாதிரி தெரியும். சோ இப்ப கரண்ட் ரெண்டு டைரக்ஷன்ல மாத்தி மாத்தி பிளிக்கர் ஆகுது, ஆனா பல்பு கண்டினியூஸா எரிஞ்சிட்டு, அதாவது கண்டினியூஸா எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இன் ரியாலிட்டி
இது வந்து ரொம்ப வேகமா ஃபிளிக்கர் ஆயிட்டு இருக்குது. ஸோ ஏசி இஸ் ஃபைன் ஃபார் அவர் ரெகுலர் யூசேஜ். பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் வந்து 1/25 செகண்ட்ங்கிறதுனால நம்ம வீட்டுல வர ஏசி வந்து ஒரு செகண்டுக்கு 50 தடவை பாசிட்டிவ் நெகட்டிவ் போயிட்டு வரும். ஒரு செகண்டுக்கு 50 தடவை. we call that frequency is 50 hertz அப்படின்னா 50 cycles per second. இதுவே வந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னா that is 60 hertz. Okay, we know now what AC is. அது வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து டக்குன்னு நெகட்டிவ் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமா 0 வந்து அப்புறம் தான் நெகட்டிவ் ஆகும். அதாவது வோல்டேஜ் வந்து ஹைல இருந்து 0 வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அது வந்து இட் இஸ் லைக் இன்சிக்னிபிகன்ட், ஜாஸ்தி கிடையாது. இந்த ஆல்டர்னேட் கரண்ட்ங்கிறது தான் வந்து நம்ம வீட்டுல வராது. இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டுல வந்து 220 வோல்ட்ஸ் ஏசி அப்படின்னு சொல்றோம். வோல்ட்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நாம் பார்த்திருக்கோம். பேட்டரி வந்து 1.5 வோல்ட், வீட்டுல வர கரண்ட் வந்து 220 வோல்ட். 220 230 240 210 எல்லாமே இருக்கும். வோல்டேஜ் டிராப் ஆச்சுன்னா 150 160 கூட போகும். அப்பெல்லாம் பல்ப் உங்களுக்கு ரொம்ப தான் எரியும். பட் அவர் ஸ்டாண்டர்ட் இஸ் 220 volts 50 hertz. யூஎஸ்ல பார்த்தோம்னா இட் இஸ் 110 volts 60 hertz. அதனாலதான் சொல்லுவாங்க யூஎஸ்ல இருந்து நம்ம ஏதாவது எலக்ட்ரிக் ஐட்டம் கொண்டு வந்தோம்னா டைரக்டா நம்ம இதுக்குள்ள பிளக் பண்ணக்கூடாது, எரிஞ்சு போயிடும். நான் அந்த எக்யூப்மெண்ட் வந்து 110 வோல்ட்டுக்காக டிசைன் பண்ணிருக்கிறது. அது தூக்கி 220 வோல்ட் கொடுத்தோம்னா ஹை வோல்டேஜ் மாதிரி எரிஞ்சு போயிடும். இல்லையா ஹை வோல்டேஜ் வீட்டுல கூட ஹை வோல்டேஜ் வந்தா மெஷின்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ ஹை வோல்டேஜ் வந்தா எக்யூப்மெண்ட் வில் கெட் டேமேஜ். லோ வோல்டேஜ் வந்தா எக்யூப்மெண்ட் வில் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி. டேமேஜ் ஆகாது, பட் சரியா ஒர்க் ஆகாது. ஏசில வந்து there is no positive and negative. ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. இது வந்து முதல்ல பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இன்னதுதான் பாசிட்டிவ் இன்னதுதான் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. Instead of that, we reference it by line and neutral. ஒரு டெர்மினல் லைவ் சொல்லுவோம், இன்னொரு டெர்மினல் நியூட்ரல் சொல்லுவோம். We see that potential difference between live and neutral keeps changing between +220 and -220. நியூட்ரல்ங்கறத வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஏசில இங்க கீழ இருக்கிறது நியூட்ரல்னு வச்சிருக்கோம் நாம. சப்போஸ் நம்ம இத ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டோம்னா இந்த நியூட்ரலை அது வந்து இந்த ஏரியால வரும், இந்த சென்ட்ரல் லைன். அப்ப இந்த லைன் இருக்குல்ல இது வந்து உங்களுக்கு பிளஸ்ஸா போகும், மைனஸா போகும், பிளஸ்ஸா போகும், மைனஸா போகும் வித் ரெஃபரன்ஸ் டு தி நியூட்ரல். இப்ப நம்ம பார்த்தது வந்து லைவ் அண்ட் நியூட்ரலுக்கான வோல்டேஜ் வந்து உங்களுக்கு +220 -220 மாறிக்கிட்டே இருக்கும். நியூட்ரலோட இது என்னது சிக்னிபிகன்ஸ் என்னதுன்னா இந்த நியூட்ரல் வோல்டேஜ் வந்து இட் இஸ் கெப்ட் as near to the earth potential as possible. நம்ம பூமி மொத்தமாவே வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த நியூட்ரல் வந்து அந்த பூமியோட பொட்டன்ஷியலோட க்ளோஸா இருக்கும். சப்போஸ் நம்ம நியூட்ரல் தொட்டோம்னா இந்த நியூட்ரலுக்கும் பூமிக்கும் நம்ம கால் பூமியில பட்டு இருக்கு அதுக்குமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நமக்கு ஷாக் அடிக்காது. நியூட்ரல் வயரை வந்து தைரியமா தொடலாம். ஆக்சுவலா வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு பி சேஃப். பட் நியூட்ரலை தொட்டோம்னா there is no risk unless there is some leakage. அதெல்லாம் தனியா பாத்துக்கலாம். நியூட்ரல்ங்கிறது வந்து இட் இஸ் நியர் டு தி எர்த் பொட்டன்ஷியல். அப்ப லைவ்ங்கிறது வந்து 220 வோல்ட் பிளஸ் ஆர் மைனஸ் டு தி எர்த் பொட்டன்ஷியல். நம்ம லைவ் தொட்டோம்னா அந்த ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால நம்ம உடம்பு மூலமா கிரவுண்ட் வரைக்கும் கரண்ட் போகும். அந்த பல்ப் எரியற மாதிரி நம்ம உடம்பு எரியும். அதுதான். சோ நியூட்ரல் இஸ் சேஃப் டு டச், லைவ் இஸ் அப்சல்யூட்லி ஃபேட்டல். யூஎஸ்ல வந்து 110 வோல்ட்ங்கிறதுனால இந்த அளவுக்கு ஜாஸ்தி ஷாக் இருக்கு. இதோட வந்து ஃபெட்டாலிட்டி அதாவது சாவு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது வந்து கொஞ்சம் கூட சேஃப். யூஎஸ்ல 110 வோல்ட்ங்கிறது இங்க 220 வோல்ட்ஸ் விட. பட் each one have their own standards. இப்ப யூகேல வந்து 220 இருந்து நாம அதே 220 தான் வச்சிட்டு இருக்கோம். So there are standards. Different countries have different standards. இந்த ஏசி தான் வந்து நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்றோம். ஏசி வந்து நம்ம பல்ப், ஃபேன், வீட்ல நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம், எனி டைப் ஆஃப் மோட்டர் எல்லாமே. டிசிங்கிறது வந்து we are using it for small items, electronics. ஏசிங்கிறது எதுக்கு வச்சிருக்கோம்னா ஏசி வந்து it's easy to generate. Plus இது இந்த மாதிரி ஏசியை டிரான்ஸ்மிட் பண்றதுனால லைன்ல லாஸ் ஒண்ணு இருக்கும். ஒரு இடத்துல நாம நிறைய கரண்ட் ஜெனரேட் பண்ணோம்னா ஒரு தூரம் பல கிலோமீட்டர் பல 1000 கிலோமீட்டர் தள்ளி போறப்ப வந்து அதோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். சிக்னல் லாஸ், சிக்னல்ல பவர் லாஸ். அந்த பவர் லாஸ் வந்து உங்களுக்கு இந்த ஏசியில கம்மியா இருக்கும், டிசியில ஜாஸ்தியா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏசி வந்து 220 வோல்ட் ஏசி நமக்கு வந்து இப்ப ஏதோ ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் இருக்குங்க, அங்க வந்து அந்த வாட்டர் ஃபால்ல இருந்து ஏசி ஜெனரேட் பண்றாங்க. 220 வோல்ட் ஜெனரேட் பண்ணி 220 வோல்ட் வந்து நமக்கு அனுப்ப மாட்டாங்க. 220 வோல்ட்ல வந்து லாசஸ் ஜாஸ்தி. சோ அத வந்து 11,000 வோல்ட் அல்லது 22,000 வோல்ட் ஹை வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி அனுப்புவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா ஹை வோல்டேஜ் மூலமா கன்வெர்ட் பண்ணி அனுப்புவாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணி அனுப்பினா லாசஸ் கம்மி, ஹை வோல்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணி அனுப்பினா. இங்க நம்ம லோக்கல் எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ல வந்து அத 220 வோல்ட்டுக்கு
கன்வெர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து வோல்டேஜ் கம்மி பண்ணா கரண்ட் ஜாஸ்தி ஆகும், கரண்ட் கம்மி பண்ணா வோல்டேஜ் ஜாஸ்தி ஆகும். இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரூல்ஸ் என்னைக்காவது நிதானமா பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு பி an expert in electrical and electronics கண்டிப்பா படிச்சாகணும். இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்னா கிட்ட கேளுங்க, அதையும் பார்த்துடலாம். நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல எல்லாம் இருக்குல்ல, நம்ம வீட்டுல சின்ன அந்த எலிமினேட்டர் மாதிரி வச்சிருப்போம், அல்லது இந்த சார்ஜர் இருக்கு, அது வந்து இந்த 220 வோல்ட் இன்னும் சின்ன வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது. அந்த காலத்துல வந்து டிரான்ஸ்பார்மர் வச்சு எலிமினேட்டர்ஸ் இருக்கும். இப்ப மொபைலுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்பார்மர் இல்லாத ஸ்டெப் டவுன் உள்ளுக்குள்ள எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை எல்லாம் மூலமா இருக்கும். அது வந்து லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது, பிளஸ் ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது. பேட்டரி வந்து வெறும் டிசி மட்டும்தான். பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு நம்ம ஏசிய டிசியா கன்வெர்ட் பண்ணி அதை வச்சுட்டு நாம பேட்டரியை சார்ஜ் பண்றோம். ஐ ஹோப் திஸ் மச் இஸ் கிளியர். ஓவரா சிம்பிளிபிகேஷனா சொல்லலாம். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஏசில ஒர்க் பண்றது எலக்ட்ரிசிட்டி, டிசில ஒர்க் பண்றது எலக்ட்ரானிக்ஸ். இதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இதை ஜெனரலா ஒரு ரூல் ஆஃப் தம் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம டிசில ஒர்க் பண்ணா எலக்ட்ரானிக்ஸ், ஏசில ஒர்க் பண்ணா அது எலக்ட்ரிக்கல்ஸ். அதே சமயத்துல இன்னொரு டிஃபரன்ஸ் பாத்துக்கலாம். ஏசிங்கிறது வந்து யூஸ் இட் ஒன்லி ஃபார் பவர், டிசிங்கிறது வந்து சிக்னல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சிக்னல் எனக்கு ஜாஸ்தி பவர் வேணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிக்னல். நம்ம சிக்னல் சொல்றோம், லைட் எரிஞ்சதுன்னா ஒரு சிக்னல், லைட் அணைஞ்சதுன்னா சிக்னல் இல்ல. நம்ம எல்இடி பாக்குறோம், எல்இடி எரிஞ்சதுன்னா சிக்னல், அணைஞ்சதுன்னா சிக்னல் இல்ல. சிக்னல்னா ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் இருந்ததுன்னா சிக்னல், வோல்டேஜ் இல்லைன்னா சிக்னல் இல்ல. சிக்னல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சிக்னல் வந்து கம்ப்யூட்டர் முதற்கொண்டு எல்லாத்துலயுமே, ஈவன் எலக்ட்ரானிக்ஸ், தே ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் நம்பர்ஸ். இப்ப வர்ற வோல்டேஜ் வந்து 1 வோல்ட் இருந்ததுன்னா ஓகே நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வோல்டேஜ் வந்து 2 வோல்ட் இருந்தா நம்பர் 2 எடுத்துக்கலாம். 3 வோல்டேஜ் வந்து நம்பர் 3 எடுத்துக்கலாம். வோல்டேஜ் எத்தனைன்னு பார்த்துட்டு 1 வோல்ட், 5 வோல்ட், 2 வோல்ட், 3 வோல்ட், அப்ப நம்பர் வந்து 1, 5, 2, 3. அதாவது we can use electricity to signal a value. ஒரு வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்றது வந்து சிக்னலிங். டிசி வந்து யூசுவலா சிக்னலிங் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரானிக்ஸ்ல பவரும் டிசி தான் யூஸ் பண்றோம். சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன, அதுக்கு வந்து ஜாஸ்தி வோல்டேஜ் வேண்டாம்ன்றதுனால டிசி பவரும் யூஸ் பண்ணுவோம், டிசி சிக்னலிங்கும் யூஸ் பண்ணுவோம். ஏசி வந்து மோஸ்ட்லி யூஸ் இட் ஒன்லி ஃபார் பவர். நாம வந்து நம்பர் சிஸ்டத்துல பாத்துருக்கோம், அனலாக் அண்ட் டிஜிட்டல் அல்லது டெசிமல் நம்பர் சிஸ்டம் வெர்சஸ் பைனரி நம்பர் சிஸ்டம். அனலாக்னா there are several values, decimal number system na there are 10 values, digital na there are only 2 values, yes or no, 0 or 1. அதுக்கு வந்து ஒரு டிசி போதும். எத்தனை வோல்ட் டிசிங்கிறது கூட கிடையாது. 0 வோல்டேஜ் இருந்ததுன்னா that is a 0, 1 வோல்ட் இருந்தாலும் 2 வோல்ட் இருந்தாலும் 3 வோல்ட் இருந்தாலும் எத்தனையோ ஒரு வோல்டேஜ் அந்த சர்க்யூட் ஏற்றபடிக்கு அந்த வோல்டேஜ் டிசைட் பண்ணிக்கலாம். இருந்ததுன்னா that is 1. நம்ம யூஎஸ்பி அந்த இதுல எல்லாமே வந்து 5 வோல்ட்ல ஒர்க் ஆகும். இப்ப வர்ற பேட்டரிஸ் எல்லாமே வந்து நம்ம மொபைல் எல்லாமே வந்து வெளியில 5 வோல்ட் கொடுத்தோம், உள்ளுக்குள்ள வந்து அது 3 வோல்ட் பேட்டரியில ஒர்க் ஆகும். 3 வோல்ட் இருந்ததுன்னா that is 1, 0 வோல்ட் இருந்ததுன்னா that is 0. 3 நடுவுல இப்போ 1 வோல்ட் இருந்ததுன்னா அது 0 எடுத்துக்கலாம், 2 வோல்ட் இருந்ததுன்னா 3 எடுத்துக்கலாம், அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம், ரவுண்ட் அப் ரவுண்ட் டவுன் மாதிரி. எதிர்வே any voltage can be represented as 0 and 1. That is analog versus digital. நாம வந்து இது ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்பர் சிஸ்டத்தையும் பார்த்திருக்கோம், அனலாக் வர்சஸ் டிஜிட்டல்லையும் பார்த்திருக்கோம், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லையும் ஏற்கனவே பார்த்திருக்கோம். யூ கேன் ஜஸ்ட் ரிகலெக்ட் them. இப்ப பார்த்தோம்னா இந்த டிசிங்கிறது வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் சிக்னலிங் மோஸ்ட்லி. ஓகே, இப்ப வந்து நம்ம எல்லாம் ஃபுல்லா தியரிஸ் பார்த்துட்டோம். இப்ப நம்ம கொஞ்சம் வந்து பிராக்டிகலா பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். இப்ப வந்து இமீடியட்டா வந்து ஒண்ணு மட்டும் நாம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பேட்டரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேட்டரி வந்து 1.5 வோல்ட், இந்த ட்ரை செல்ங்கிறது வந்து 1.5 வோல்ட். அது எப்படி மெஷர் பண்றோம்? இந்த நெகட்டிவ்க்கும் இந்த பாசிட்டிவ்க்கும் நடுவுல இருக்கிற ஏரியா, நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் நடுவுல இருக்கிற ஏரியாவை வந்து எத்தனை ரெண்டுக்கு நடுவுல வோல்டேஜ் பாக்குறதுக்கு we need a மீட்டர். இது வந்து what we call is வோல்ட் மீட்டர். பட் வெறும் வோல்ட் மீட்டர் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம், மல்டி மீட்டர்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து வோல்ட் மீட்டர் தவிர வேற நிறைய மெஷர் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம், கரண்ட் மெஷர் பண்ணலாம், வேற சிக்னலிங் மெஷர் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம வோல்ட் மீட்டர் மட்டும் பார்க்கலாம், வோல்ட் மீட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் பார்க்கலாம். சரி, this is a மல்டிமீட்டர். மல்டிமீட்டர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இது வந்து டிசி வோல்ட், இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஏசி வோல்ட். டிசி வோல்ட்ல எத்தனை வோல்ட் வரைக்கும் மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது பண்ணலாம். நான் வந்து இப்போ டிசி வோல்ட் டு மெஷர் அன்டில் 20 வோல்ட்ஸ், இந்த 20 கேமரா வச்சிருக்கேன். இப்போ வந்து 0 காமிக்கிறது. ஓகே, இந்த ரெண்டு ப்ராப்ஸ் இருக்கு. பிளாக் வந்து மைனஸ், ரெட் வந்து பிளஸ். இந்த பிளாக்க வந்து நான் இங்க மைனஸ் பேட்டரினோட மைனஸ்ல டச் பண்ணிக்கிறேன், ரெட்ட வந்து பேட்டரினோட பிளஸ்ல டச் பண்றேன். இப்படி டச் பண்ணா இட் ஷுட் ஷோ த வோல்டேஜ், எத்தனை வோல்ட் இருக்குன்னு காமிக்கணும். டச் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இட் ஷோஸ் 1.55 வோல்ட். தெரியுதா?
அதாவது இந்த பேட்டரியில வந்து 1.55 வோல்ட் இருக்கு. அப்ப அந்த பேட்டரியோட கனெக்ஷன் இருக்குன்னா இட் பிகம்ஸ் 0 வோல்ட். எத்தனை வோல்ட் மெஷர் பண்றதுக்கான ஒரு இது. இதே நான் ஏசிக்கு பதிலா டிசி இங்க வந்து டிசி 750 வோல்ட் ரேஞ்ச்ல நான் இங்க வச்சுட்டோம்னா இதை நான் வந்து பிளக்ல சொல்லணும்னா 220 வோல்ட் 230 வோல்ட் காமிக்கும். பட் இங்க பக்கத்துல இமீடியட்டா பிளக் எதுவும் இல்ல. So we'll leave that. பிராக்டிகலா பண்றப்ப வந்து we'll be having lots of circuits which has a power supply and which has signals. Power supply as well as signals can be measured with this multimeter. இப்ப வந்து நான் என்கிட்ட வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்ஸ் இருக்கு. இந்த போர்ட்ல வந்து நான் வந்து ப்ராப் எல்லாம் வச்சு இந்த ப்ராப் இத வச்சு நான் மெஷர் பண்ணலாம். இந்த யூஎஸ்பில கனெக்ஷன் இருக்கு. இந்த யூஎஸ்பி கொடுத்து விட்டோம்னா எனக்கு யூஎஸ்பி போர்ட் இருந்து இதுக்கு 5 வோல்ட் வரும். இந்த மாதிரி ஆக்சுவல் ஹார்ட்வேர்ல ஒர்க் பண்றதுதான் வந்து ரியல் எக்ஸ்பெரிமெண்ட். இதுல நேரடி கிளாஸ் இருந்ததுன்னா எல்லாரும் ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி பார்க்கலாம். பட் fortunately we have one more alternate for that, simulator. Simulator na enadhu just simulate something, simulate the real hardware in software. நிஜமாலே ஹார்ட்வேர் யூஸ் பண்ண வேண்டாம். அது ஹார்ட்வேர் என்னென்ன பண்ணுமோ அதே ஒரு சாஃப்ட்வேர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா that is a simulator. There is a free simulator site which can be used for very advanced developments. www.tinkercad.com அப்படினு ஒரு சைட் இருக்கு. That is what I am using and that is really advanced. We can use our further experiments using this site. இந்த பேட்டரியில இப்ப நம்ம பார்த்தோமே அதை பார்க்கலாம். இந்த பல்பு கனெக்ஷன் பண்ணி அதை செக் பண்ணி பார்க்கலாம். மேற்கொண்டு இன்னும் very high level embedded systems programming மேற்கொண்டு எல்லாமே வந்து we can use this simulator. I suggest you get an account and start working on this. worldwideweb.www.tinkercad.com. Okay, you'll have to first sign up. உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லாட்டி sign up. Create a personal account. Either you can sign in with Google or you can sign up with email. நான் ஏற்கனவே sign up பண்ணியிருக்கேன். அதனால I can just log in. ஒரு sign in and password கொடுத்து just வேற எதுவுமே login பண்ற மாதிரி தான். ஒரு அக்கவுண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்க இதை login பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன்னா we can start using it. I already have my account, so I'll log in now. Okay, so I have logged in. இப்ப நம்ம வந்து யூசரை பார்த்தா என்னோட யூசர் நேம் காமிக்குது. இதுல லேர்ன் எல்லாம் போனா வந்து there are a lot of very high level tutorials available. அத நீங்க வந்து எப்ப டைம் கிடைக்குமோ அப்ப வந்து you can start like tinkering with it, working with it. இப்ப நமக்கு தெரிஞ்சதை மட்டும் ஈஸியா கொஞ்சம் பார்க்கலாம். Inspiration, get started எல்லாமே விட்டுல நம்ம வந்து we'll just go for a new design and new designல circuits. Okay, so we have a blank circuit. அதுல வந்து நம்ம ஒவ்வொரு காம்பனண்டா ஆட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கலாம். மைக்ரோ காம்பனன்ட், நியூ காம்பனன்ட்ஸ். ஓகே, this is just information. நம்ம செலக்ட் பண்ணா ஓகே 1.5 வோல்ட் பேட்டரி இருக்கு. அல்லது நீங்க வந்து you can just search for battery. பேட்டரி சர்ச் பண்ணா அந்த 3 பேட்டரி வருது. 1.5 வோல்ட் பேட்டரி ஒன்று நான் எடுத்துக்கிறேன். I'll drag and drop 1.5 volt battery here. இதுல ஒரு பக்கம் நெகட்டிவ் ஒரு பக்கம் பாசிட்டிவ்னு காமிக்கிறது. நேம் I can say just tell. Then now I can search for bulb. Okay, I'll take a bulb, connect here. Bulb. And I'll get a switch. பலவிதமான switches இருக்குது. We just keep a slide switch. இது வந்து just open close கிடையாது. ஓபன் பண்ணா இந்த பக்கம் கனெக்ட் ஆகும், க்ளோஸ் பண்ணா அந்த பக்கம் கனெக்ட் ஆகும். நம்ம ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணனா that's just an open close. And now we can start connecting. Connected here. So we will connect to this switch. இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். Okay, let me complete the connections. Let me also change the color actually. Minus வந்து black ஆ வச்சுக்கணும் எப்பவுமே, plus வந்து red ஆ வச்சுக்கணும். So நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பேசிக்கலி ஒரு பேட்டரியை வந்து ஒரு சுவிட்ச் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். We have the circuit now. If we start simulation, bulb எரியுது. If I touch the switch, it should go off. I turn on again, on.
நம்ம பார்க்கலாம், அதாவது இந்த பேட்டரியில இருந்து எப்படி இது வர்றது. சுவிட்சை ஒன்ஸ் டச் பண்ணா ஆஃப் ஆகுது, இன்னொரு டச் பண்ணா ஆன் ஆகுது. ஓகே, ஸோ let's now try to get a meter, multimeter. I'll get a multimeter. Okay, first I'll have to stop the simulation. இந்த சர்க்யூட்ல ஏதாவது எடிட் பண்றதா இருந்தா, ஏதாவது ஆட் பண்றதா இருந்தா, எதுவா இருந்தாலும் சிமுலேஷன் முதல்ல ஸ்டாப் பண்ணணும். Okay, now I'll add a multimeter. Let me add connections here. Multimeter வந்து இங்க இருந்து 2 வரைக்கும் ஒரு கனெக்ஷன். ஆக்சுவலா வயரிங் வந்து நீட்டா பண்ணலாம், நமக்கு நல்லா தெரியற மாதிரி. திஸ் இஸ் ஈஸி. அதனால இதை வந்து ஓகே, ஐ கனெக்ட் ஹியர். எந்த வோல்டேஜ் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு. லெட்ஸ் லைன். Okay, not very beautiful, but connection is done. Let's start. Minus 1.8. Okay, that is because the red color இருக்கிறது வந்து plus, அது வந்து minus. இதையே பேட்டரி மாத்தி போட்டு விட்டனா, இதை ஆஃப் பண்ணனா that will become 0 volt. ஆன் பண்ணா it is showing minus 1.8 volt. இதையே கனெக்ஷன் மாத்தி கொடுத்தோம்னா கனெக்ஷன் மாத்தி கொடுத்ததாங்கன்னா we'll have to delete this component and re-put that again. இது பிளஸ் இருக்கிறதுனா இது மைனஸ் இருந்ததுன்னா, now if we see that should be plus 1.5 volt. I hope it's very clear. Basically this is simulation பார்த்தா வந்து நமக்கு நிறைய எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இருக்கு. We can do very advanced simulations. We'll first get comfortable with this very basic simulation. Next class இருந்து we'll actually start actual digital electronics and its programming usages. Okay, இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா just feel free to ask. We'll see in the next class.